இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபிக்கு நான் செம்பருத்தி பூவை எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ஹை பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நம்ம யூட்ரஸ் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கும் இது நல்ல ஒரு க்ளோ தரும். இன்றைக்கி நம்ம இந்த செம்பருத்தி பூ வச்சு தான் டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த டெசர்ட் செம்பருத்தி புட்டிங். இப்போ நம்ம ஒரு 25 பூ எடுத்திருக்கோம். இந்த பூவை நம்ம இந்த மாதிரி காம்பை நீக்கிட்டு இந்த நடுவில் இருக்கிற மகரந்தத்தையும் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி இதழ்களை மட்டும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் நம்ம இந்த செம்பருத்தி பூ சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடலாம். இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க நிறம் நல்லா மாறிடும். இப்போ செம்பருத்தி பூ நல்லா கொதிக்க ஆரம்பித்து உங்களுக்கு அதோட சாறு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியில் 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். இந்த மாதிரி கட்டித்தன்மை எதுவும் இல்லாமல் கலந்துச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 1 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க. சர்க்கரை நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்பொழுது ஏலக்காய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஏற்கனவே செம்பருத்தி சாறில் கார்ன்ஃப்ளவர் போட்டு கலந்து வச்சுருக்கிற கலவையை இதோட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். நம்ம ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ செம்பருத்தி பூவோட கலர் அப்படியே உங்களுக்கு நேச்சுரலாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி கலக்க கலக்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கலக்கும் போதே பார்த்திங்கன்னா திரியாக கலர் மாறுது இல்லையா? இந்த மாதிரி கலந்த பின்னாடி நல்ல ஷைனிங்காக கலர் நிறம் மாறிடும். இப்போ 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இந்த கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா இது ஷைனிங்காக ஆகி இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் முந்திரியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். நீங்கள் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி கூட இதை வச்சிடலாம். நான் ஒரு ட்ரேயில் ஊற்றி இதை கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இந்த செம்பருத்தி கலவையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ட்ரேயில் சேர்த்தாச்சு. மேலாப்பில் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆற விடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் 1 மணி நேரம் ஆற விட்டுட்டேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய செம்பருத்தி புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கிண்ணத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இது சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செம்பருத்தி பூவில் செஞ்சுருக்கீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செம்பருத்தி பூ கிடைக்கும் போது இந்த புட்டிங்கை செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.